ஒரு வீட்டில் ஒரு சுகபோகம் நடக்கணும், ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார். அது 3, 7, 11 வீடுகள் காமத்திரிகோணம். அந்த வீடுகளில் சுக்கிரன் வரும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மகர ராசிக்கு அவருக்கு வந்து 5, 8, 12. அதாவது வந்து மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டால் 4, 8, 12 சுக்கிரனுடைய ஸ்டார் இருக்கு. அப்போ 4க்குடையவன் போய் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடம் பரணி நட்சத்திரம், 4ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு. அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் போய் இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ அவர் போய் உச்சமடைகிறது 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் அடைகிறார். தைரியம், வீரியம், விஜயம், வெற்றி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் நடக்கும். வீடு கட்டி போய் வீடு மாற்றம் நடக்கும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோகமே மாறும். இடம் மாறி போய் படித்தல், இடம் மாறி போய் தொழில் செய்தல், வேலைக்கு போயிட்டு அப்புறமேல் குடும்பத்தையும் மாறி அமைத்தல். இந்த 3, 4 காம்பினேஷன். அப்போ 3, 4, 8, 12 3, 4, 8 மாற்றம், சுகம், நெருக்கடி, விரயங்கள், இடமாற்றம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இந்த 30 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு செயல் நடக்கும். சகோதரர்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அதே போல் சகோதரர்களுக்கு சுகமான வாழ்க்கையும் அமையும். அதே நேரத்தில் கடனை வாங்கி ஒரு வீடு வாங்கக்கூடிய சூழலும் அமையும். அதே போல் மகர ராசிக்கு எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பெரிய குறைகள் வராது. நல்ல பண வரவும் நல்ல வாழ்வு யோகமும் கிடைக்கும்.